Good morning to all and welcome to Blue Stars online class account section. Dear students, now we are in chapter 3, accounts of partnership firm fundamental. In previous class we studied about the definition of partnership, features of partnership and partnership deed and content of partnership deed. Today we are going to see about the methods of maintaining accounts. Okay, here you can see that is the partners invest some money, that is invest capital to the business, and it is called partners capital. So the partners can be contribute capital in the form of cash or in the form of asset. அதாவது ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது அந்த பார்ட்னர் அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படிங்கிறது கேஷாகவும் கொண்டு வரலாம், இல்லை அசட்டாகவும் கொண்டு வரலாம். சப்போஸ் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இருந்தது, அவங்க மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஜாயின் பண்ணும்போது அந்த மிஷினாகவும் கொடுக்கலாம், இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங்காக கொடுக்கலாம், இல்லை ப்ரிமிசஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணால் தே கேன் கான்ட்ரிபியூட் கேபிட்டல். பணமாக தான் கொண்டு வரணுங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் தனித்தனியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த பார்ட்னர்ஸ்க்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்கும். ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஒன் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த மாதிரி 2 மெத்தட்லையும் நம்ம கேபிட்டல் மெயின்டைன் பண்ணலாம், அவங்க அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா the capital of the partner is not altered and it remains generally fixed. அதாவது இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் சேஞ்ச் ஆகாது, கேபிட்டல் எப்பவுமே ஒன்றாக தான் இருக்கும். என்ன ப்ராஃபிட் லாஸ் இருந்தாலும் கேபிட்டல் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, the transactions relating to initial capital introduced, additional capital introduced and capital permanently withdrawn are entered in the capital account and all other transactions are recorded in the current account. இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம வெறும் கேபிட்டல் மட்டும்தான் என்ட்ரி போடுவோம், அது எதுவுமே போட மாட்டோம். அதாவது கேபிட்டல் இருக்கும், அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வருவாங்க. சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 lakh கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 lakhs கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. இல்லை வித்ட்ராவல், அதாவது நம்ம பணத்தை கேபிட்டலேருந்து வித்ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும்தான் காட்டுவாங்க, வேறு எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், சேலரி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எங்கே காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இன்ட்ரெஸ்ட் கமிஷன் கொடுக்குறது, இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். Capital account is credited with the original amount of capital introduced by a partner into the business and any additions capital introduced by him or her in the subsequent year. The account is debited with the amount of capital permanently withdrawn by the partner from the business. No other items are debited or credited to this account. Capital account will always show credit balance under this method. The balance of capital account remains the same unless any additional capital is introduced or capital is permanently withdrawn. Okay, இந்த கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, பணம் கொண்டு வரும்போது கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல்னால் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ சப்சிக்வெண்ட் எல்லாம் கொடுக்குற பணத்தை எல்லாமே கிரெடிட் பண்ணி போட்டுருக்கும். அது மாதிரி வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். ஓகேவா, மொத்த வித்ட்ரா அப்படிங்கிறது டெபிட் பண்ணுவோம். ஸோ நோ அதர் ஐட்டம்ஸ், எந்த வேறு அக்கௌண்ட்டும் வேறு எந்த ஐட்டம்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க. டெபிட்டாக இருந்தாலும் சரி, கிரெடிட்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் ரிமைன்ஸ் சேம் unless any additional capital is introduced or capital is permanently withdraw பண்ணாமல் இருந்தாலோ இல்லை அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன இருக்கும், கடைசிக்கும் ஒன்றா தான் இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் அண்ட் த ஃபர்ம் அதர் தேன் இனிஷியல் capital introduced, additional capital introduced and capital permanently withdrawn. This account is credited with interest on capital. Partners
salary or commission and shares of profit to the partners. This account is debited with drawings, interest on drawings and shares of loss of the partner. As a result, the balance is this account change periodically. Current account may shows either credit balance or debit balance in the current account, partner's current account. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு. கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன காமிச்சிருப்போம், அடிஷ்னல் கேபிட்டல் அதேமாதிரி ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காமிச்சிருப்போம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு போகிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப சேஞ்சஸ் வராது. ஏன்னா ட்ராயிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் காட்டுவோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எல்லாமே எங்கே காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் காட்டும். ஸோ இந்த இடத்துல அது இந்த அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். எதை டெபிட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, ஷேர்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் தான் டெபிட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் எங்கே சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் தான் சேஞ்ச் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபார்மேட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், இது கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா. இங்கே பாருங்கள், இது கரண்ட் அக்கௌண்ட். ரெண்டும் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இந்த கேஷ், அதாவது கேஷ் இருக்குது. நமக்கு தெரியும் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பவுமே என்ன பேலன்ஸ் காட்டும், கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இல்லையா. ஸோ நான் கேபிட்டல் சைடு பாருங்கள், கேபிட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் சைடில் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ் இருந்தால் டெபிட் சைடில் காமிச்சிருக்கோம். அதுமாதிரி பேலன்ஸ் வந்துருக்கு. இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல், இது அடிஷ்னல் கேபிட்டல் ரெண்டையும் போட்டிருக்கோம். ட்ராயிங்ஸ் வந்து இந்த சைடில் காமிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டலோட பேலன்ஸ். இட் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். இதோட ஆன்சர் இங்கே வரும், இந்த சைடில் வரும். அப்போ அது என்ன பேலன்ஸ் காட்டுது, கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டுது. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டு பாருங்கள், பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிருக்கோம். ட்ராயிங்ஸ் இருக்கா, ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேட் அக்கௌண்ட், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இங்கே வந்து லாஸாக இருந்தால் டெபிட் சைடில் காட்டும். பேலன்ஸ் கேட் டவுன். இங்கே பாருங்கள், பேலன்ஸ் ப்ராட் டவுன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேட் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அந்த சைடில் காட்டும். அதேமாதிரி பேலன்ஸ். ஓகே, இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நீங்கள் சும்மா ஜஸ்ட் 2 தடவை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் திஸ் மெத்தட் ஒன்லி கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம். போன அக்கௌண்ட் ப்ரிப்பேர், தட் இஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கரண்ட்டும் கேபிட்டலும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் அண்ட் த ஃபர்ம் ஆர் ரெக்கார்டட் இன் த கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எதாக இருந்தாலும் சரி இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். This account is credited with initial and additional capital introduced by the partner, interest on capital, partner's salary or commission and shares of profit of the partner. The account is debited with capital withdrawn, drawings, interest on drawings and shares of loss of the partners. As a result, the balance of this account goes on fluctuating periodically. Under this method, the partner's capital account may show either credit balance or debit balance. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன்று டெபிட் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை கிரெடிட் பேலன்ஸாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன இதில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றில் தான் காமிச்சோம் இல்லையா. தட் இஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன்று காமிச்சிருப்போம். அதாவது கரண்ட்டில் வந்து மற்ற செலவுகள் எல்லாமே காமிச்சிருப்போம், சேலரி, கமிஷன் எல்லாம் காமிச்சிருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் வந்து வேரி ஆகும். ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டலும் இதில் தான் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாமே இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ப்ராஃபிட் இன்க்ரீஸாக இருக்கும், ஒரு வருஷம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த என்னன்னா கேபிட்டல் ஆகும், ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ இட் மேக் ஷோஸ் எய்தர் டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, இதோட ஃபார்மேட் அப்படிங்கிறது பாருங்கள். ஃப்ளக்சுவேட்டிங் இங்கே பாருங்கள், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தோட ஃபார்மேட் இது. தட் இஸ் பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து எந்த சைடில் இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் இங்கே தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட், அப்ராப்ரியேட் அக்கௌண்ட்லேருந்து வர ப்ராஃபிட். இந்தான்னு பாருங்கள், டு பேலன்ஸ், தட் இஸ் பேலன்ஸில் பேங்க் வந்து என்னது கேபிட்டல் வித் ட்ராயிங்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி
ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேட் லாஸாக இருந்தால் இங்கே காட்டும். ஸோ பேலன்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இது வந்து டெபிட் பேலன்ஸும் காட்டலாம், இல்லை கிரெடிட் பேலன்ஸும் காட்டலாம். அது எப்படி நம்ம அக்கௌண்ட் இருக்கோ அது பொறுத்து. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அதாவது நம்ம படித்தோன்னே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பானதான் ஒன்றும் கிடையாது இது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அது இல்லாமல் உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது பாருங்கள், பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கும்? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் 2 அக்கௌண்ட் இருக்கும். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 2 accounts are maintained for each partner, that is capital account and current account. Fluctuating capital method பார்த்தீங்கன்னா only 1 account, that is capital account is maintained for each partner. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்னது? வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் கேபிட்டல். கேபிட்டல் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா the amount of capital normally remains unchanged except when additional capital is introduced or capital is withdrawn permanently. இந்த இடத்துல என்ன அப்படின்னு ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அமௌண்ட் வந்து எப்பவுமே ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ஆனால் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கேபிட்டல் ஆச்சு கொடுத்தாலோ இல்லை அதாவது பெர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்ற நேரங்களில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் அதாவது கேபிட்டல் ரிமைன்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்சஸ் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் கமிஷன் இருந்திருக்கலாம், ஒரு வருஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கமிஷன் அதிகமாக இருந்திருக்கலாம், ப்ராஃபிட் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். Next, closing balance. Capital always shows a credit balance, but current account may show either debit or credit balance. Capital account generally shows credit balance. It may also show a debit balance. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் ஷோஸ் எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸும் காட்டலாம், கிரெடிட் பேலன்ஸும் காட்டலாம். அதே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் இட் மே ஆல்சோ ஷோஸ் த டெபிட் பேலன்ஸ். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் பேலன்ஸ்லேயும் காட்டலாம், சம்டைம்ஸ் இது டெபிட் பேலன்ஸ்லேயும் காட்டும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings, salary or commission, share of profit or loss are done in current account. All adjustment relating to interest on capital, interest on drawing, salary or commission, share of profit or loss are done in capital account. இந்த இடத்துல எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எங்கே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறது நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான். ஆனால் இந்த இடத்துல தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு அட்ஜஸ்ட்மெண்ட் நடத்தும் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, கமிஷன் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவோம். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அக்கௌண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கேபிட்டல், தேர்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஆஃப் த பார்ட்னர்ஸ். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் capital. Interest on capital is the interest allowed on capital of the partner. In general, if the capital of the partners are disappropriate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. It will compensate the partners who have contributed high amount towards capital. The rate of interest on capital is generally agreed by partners and is mentioned in the partnership deed. It is allowed only when there is profit and it is provided before division of profit among the partners. சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து நார்மலாக ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு டிஃபர் ஆகும். தட் மீன்ஸ் சில பார்ட்னர் அதிகமாக கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க,
அப்போ என்ன எல்லாருமே ஈக்குவலாக ஷேர், தட் இஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் இஸ் கேபிட்டலுக்கு சில இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு டு காம்பன்சேட் அந்த நஷ்டத்தை இல்லைன்னா அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்போம். தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன்று கொடுப்பாங்க. இந்த இடத்துல த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜென்ரலி எக்ரீட் பை த பார்ட்னர்ஸ் அண்ட் இஸ் மென்ஷன் இது பார்ட்னர்ஷிப் டீட். சாதாரணமாகவே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறதா இருந்தால் எக்ரிமெண்ட் பிரகாரம் அங்கே பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா இட் இஸ் அலோட் ஒன்லி வென் there is profit and is provided before division of profit among the partners. இது ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ராஃபிட் இன்க்ளூட் பண்ணுவோம். தட் இஸ் டிவிஷன் ப்ராஃபிட் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வர லாபத்தை ஷேர், தட் இஸ் வர என்ன லாபம் வருதோ அதை ஷேர் பண்ணிப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க, அக்கார்டிங் டு தி எக்ரி ரேஷியோ. அவங்க என்ன ரேஷியோ எக்ரி பண்ணிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்களுக்கு யார் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் பண்ண no interest is allowed on capital of the partners if it is not specifically mentioned in the partnership deed. Suppose partnership deedல மென்ஷன் பண்ணல அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது, நாட் allowed. When the firm incurs loss, interest on capital will not be provided if there is insufficient profit, that is the net profit is lesser than the amount of interest on capital. Interest on capital will not be provided, but the profit will be distributed among the partners in the capital ratio. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ம் தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி போதுமான அளவு ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆனாலும் இப்படி இருக்கும்போது அவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது எந்த ரேஷியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அக்கார்டிங் டு கேபிட்டல் ரேஷியோ, அக்கார்டிங் டு த கேபிட்டல் ரேஷியோ. நெக்ஸ்ட் calculation of the interest on capital. இந்த interest on capital அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா interest on capital is to be calculated on the capital at the beginning for the relevant period. If there is any additional capital introduced or capital withdrawn during the year, it will cause change in the capital and interest is to be calculated appropriately on the changed capital for the relevant period. அதாவது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கில் என்ன கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் அது நடுவில் அடிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவோம்.